திருப்பரங்குன்றத்துல கை வச்சானுங்க, திருத்தணியில செருப்படிப்பட்டே சாவுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் பராசக்தியில தொடங்கின கருணாநிதி குடும்பத்தோட சகாப்தம் அப்படிங்கிறது அதே பராசக்தி படத்துல இப்ப முடிய போகுது. இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்சு பராசக்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மறுபடியும் சின்னவர் இன்ப நிதியோட தயாரிப்புல வெளிவர இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சும்மா இருந்த சிவகார்த்திகேயனையும் மஞ்சள் துண்டை ஒண்ணு போட்டுவிட்டு அவர் தான் வாழும் கருணாநிதி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு வழக்கம் போல வடை அப்படிங்கிறத சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பராசக்தியோட டார்கெட்டே என்ன தெரியுங்களா? பராசக்தி வரணும், ஜனநாயகனுக்கு தேட்டர் கொடுக்க கூடாது. இந்த குடும்பம் தானே ஒரு இதுவா ஒரு மானகட்ட குடும்பமாச்சு, அதை நம்ம தனியா டெய்லி திட்டி திட்டி எனக்கு போர் அடிக்குது. இவங்க தயாரிச்சா மட்டும்தான் அந்த படத்துக்கு தியேட்டர்கள் விடிய காலையில ஷோ எல்லாம் கிடைக்கும். வேற யாராவது அப்படின்னா விட மாட்டாங்க. இன்னும் வண்ணாந்துறையில உள்பாவட காய போடுற கான்ட்ராக்டை கொண்டு தான் திமுக எடுக்கல, மீது எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான். எதா இருந்தாலும் வாரி வாய்க்கரிசி போட்டுக்கணும். சினிமாவா கொண்டா, கமிஷனா கொண்டா, கான்ட்ராக்டா கொண்டா, அரசு வேலையா விற்கணுமா கொண்டா, எல்லாத்தையும் கொண்டாந்து வாரி வாய்க்கரிசி போட்டுட்டு இந்த குடும்பம் கொழுத்து நல்லா தான் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த பராசக்தி படத்துக்கு நிறைய தேட்டர்களை கொடுத்துட்டு ஜனநாயகனை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் பார்த்துப்பாங்க. மக்கள் மேல எப்பவுமே நமக்கு அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு.